ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கூலான எஃபெக்ட் பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு வேறு லெவலில் எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு இமேஜை நான் வச்சுருக்கேன். பட் நம்ம வந்துட்டு நார்மலாக அது பார்க்குறப்ப என்னென்னா இது வந்துட்டு எப்படி ஒரு சூப்பராக ஒரு எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கா. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இத நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த இமேஜ் தான் நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு, அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வைக்க போறேன். ஸோ, இதுக்காக ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ, வந்துட்டு நியூ டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் என். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த நியூ டாக்குமெண்ட் என்னன்னா, கண்ட்ரோல் என் குடுத்துட்டு, நான் இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு போஸ்ட்டா கிரியேட் பண்றேன். 1080, 1080க்கு நான் ஒரு போட்டு 72 ரெசல்யூஷன்ல வச்சு கிரியேட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். என்னன்னா வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் டி கொடுத்துட்டு ஆல்ரெடி அது அதில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் டி கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஹீரோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதை மறுபடியும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ, இந்த இமேஜை, இந்த டெக்ஸ்ட்டை நல்லா பெருசாக்கிக்கிறேன். இந்த இமேஜில் செட் ஆகுற மாதிரி. ஸோ, சென்டர் அலைன்மெண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு, நம்மளோட இமேஜை ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு லாக்கில் இருந்துச்சுன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் டேரெக்டாக இதில் போய் ஓப்பன் கொடுக்குறப்ப லாக்கில் இருந்திருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு இதை எங்கேயுமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ, இந்த அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், திருப்பி இந்த லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹீரோங்கிற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த மவுஸ் கர்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நல்லா பாருங்கள். இந்த லேயர் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரப்போ என்னன்னா உங்களோட லேயர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், டைரெக்டாக அது உள்ளே போயிடுச்சு. சப்போஸ் இதை நீங்கள் வந்துட்டு நான் அன்கிளிக் பண்ணணுன்னா அதே மாதிரி வந்துட்டு பண்ணிங்கன்னா இப்போது அதில் வந்துட்டு அது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா, இதை பண்ணிங்கன்னா பழைய மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ நான் இது பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை வந்துட்டு நான் உள்ளே ட்ராக் பண்ணி அதாவது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு என்னால் வந்துட்டு அதை மாற்ற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம போய் ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதை கலர் மாற்ற வேணாம். ஈஸியான ஒர்க் வந்துட்டு சாலிட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே கொடுக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் மேலே இருக்கிறதுனால நமக்கு சுத்தமாக தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த டெக்ஸ்ட்டு சரியாக தெரியல. இதில் ஒரு கூலான ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணலாம். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டும் பண்ணலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனும் போகலாம். இல்லாட்டி டேரெக்டாக வந்துட்டு அவுட்டர் க்ளோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கூலான எஃபெக்டை வந்துட்டு இதில் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுருக்கேன். நாய்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். பாதி அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த சைஸ் ஓகே, எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த எட்ஜை ஷார்ப்பாக இருக்கும். ஸ்ட்ரோக் கொடுக்காமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்ட்ரோக் கொடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். ஸோ நான் சேம் கலர் நான் கொடுக்கல, கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன். ஓகே. இந்த கலருக்கு நான் தரேன். ஓகே. பாருங்கள் எப்படி இருக்குது, நம்மளோட இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்மளும் என்ன பண்ணலான்னா வந்துட்டு ஒரு கூலான எஃபெக்டை வந்துட்டு வெறுமனே ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு இமேஜ், அது போக வந்துட்டு அவுட்டர் க்ளோ எஃபெக்ட் இதை வச்சு நம்மளும் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு கான்செப்டோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.